ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி தமிழ்நாடோட பாரம்பரியமான ஒரு அரிசி, தூய மல்லி அரிசி, அது வச்சு நம்ம தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லியும் நல்லா தான் வந்தது, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோசை ஆனால் முருகலாக சூப்பராக வந்ததுங்க. இந்த தூய மல்லி அரிசிங்கிறது வந்து தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரியமான அரிசின்னு சொல்லலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னல். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் டயபெட்டிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த அரிசியும் உளுத்தம் பருப்பும் 4க்கு 1 அளவு எடுத்திருக்கேன். கூட கடலைப்பருப்பும் வெந்தயமும் எடுத்திருக்கேன். எல்லாம் ஒன்றாவே ஊற போட்டுடலாங்க. நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 2லேருந்து 3 தினம் வாஷ் பண்ணணும். 3லேருந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் கம்மியாக எடுத்ததுனால 3 மணி நேரம் தான் ஊற வச்சேன். நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சது 5 மணி நேரம் ஊற விடுங்க. 3 hours later. பாருங்கள், இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறோம். உப்பு போட்டு கலந்துடுறோம். The next day, அடுத்த நாள் பாருங்கள், மாவு சும்மா புசு புசு புசுன்னு வந்துருச்சு பாருங்கள். நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்கு மாவு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். லைட்டாக வேணும்னா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்ல மெல்லிசாவே ஊற்ற வந்ததுங்க. அதிகம் எண்ணெயும் பிடிக்கலை. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தூய மல்லி அரிசி நீங்கள் இட்லி தோசை மட்டும் இல்லாமல் சாதமாக வடித்து கூட சாப்பிடலாம். இந்த மாவில் நான் வேறு இட்லி அரிசியோ அவலோ இல்லை ஜவ்வரிசியோ எதுவுமே ஆட் பண்ணல பாருங்கள். நல்ல முருகலாக சூப்பராக வந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. சூப்பர் கிறிஸ்பியாக இருந்தது. இது கூட சாம்பாரோடு நான் சர்வ் பண்ணேன். இட்லியும் நல்லா இருந்ததுங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.